கர்த்தருடைய மேலான பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உரைத்த இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 வரை. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வேதவசனத்துல பாக்குறப்போ 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம் மனம் திரும்புதல், இரண்டாவது காரியம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், வேண்டுகிறான். மூன்றாவது காரியம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். 2 கல்வர்கள் இருக்காங்க. ஒரு கல்வன் மனம் திரும்பினான், இன்னொரு கல்வன் மனம் திரும்பல. மனம் திரும்பாத கல்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவன் இகழ்ந்து பேசுறான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்ட்டு இகழ்ந்து பேசுறான். ஆனா மற்றொரு கல்வன் என்ன சொல்றான்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவ்வளவு ஆக்கினைக்கு உட்பட்டிருக்க, அப்போ நீ தேவனுக்கு பயப்பட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதே 41வது வசனத்தை பார்க்கிறப்போ இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம பலனை அனுபவிக்கிறோம். நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதுக்குண்டான தண்டனை தான் நம்ம நியாயப்படி நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த வசனத்துல பாக்குறப்போ அவன் மனம் திரும்புறான். எப்படின்னா, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம செஞ்ச பாவத்துக்கு தான் இங்க தக்க பலனை நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இன்னொரு கல்வனை பார்த்து இந்த மனம் திரும்பின கல்வன் கடிந்து கொள்றான். 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆண்டவரே, ஹி அக்செப்டட். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது, உங்களோட ராஜ்யத்துல நீங்க திரும்ப வரும்போது, உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு வேண்டி கேட்கிறான். ஹி ரெக்வஸ்டிங், ரொம்ப வேண்டி கேட்கிறான் ஆண்டவரிடம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில், உடனே ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு இயேசு கிறிஸ்து சுகம் இல்லாதவர்களை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயா, உனக்கு சுகம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. அதே மாதிரி ஒரு லேடி தப்பு பண்ணுங்க, ஒரு லேடி பாவம் செஞ்ச ஒரு லேடியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அந்த வேசித்தனமான லேடியை கொண்டு வந்து நிறுத்தும் போது இயேசு கிறிஸ்து அந்த லேடியை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீ இப்போ திரும்பவும் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி இங்க இங்க மனம் திருமண பார்த்து அடியேனை கேட்கும்போது உன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கலாம், இல்ல சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஏன்னா அவன் மரண தருவாயிலையும் கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை அக்செப்ட் பண்ணி அவன் வேண்டி கேட்டதுக்கு அவன் வேண்டுதலும் நிறைவேறிட்டு அவன் பண்ண பாவமும் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து, நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நம்ம லைஃப்ல நமக்குள்ள நம்ம கேட்டு பார்ப்போம். வருஷந்தோறும் நம்ம குட் ஃப்ரைடேவை அனுசரிக்கிறோம். நம்ம 7 வார்த்தைகளை கேட்கிறோம். நமக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் உண்டாயிருக்கா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நம்ம மனம் திரும்பின கல்வனை போல இருக்கிறோமா? மனம் திரும்பாம ஆண்டவரை இகழ்ந்து பேசுற கல்வர்களை போல நம்ம இருக்கிறோமா? 2வது கேள்வி. நமக்குள்ளேயே கேட்டு நமக்குள்ளேயே நம்ம ஆன்சரை வர வச்சோம்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகும். May God bless this word. Amen.